பேசினால் சாபத்தை கொடுத்து சாபத்தை தந்தால் சாபத்தை தந்தால் அப்படி சாபத்தை கொடுப்பவன் இருந்தால் என்ன ஒரு ஆண் கைதாவும் அவன ஒரு பொட்டை கைதாவும் அப்படி மட்டும் படிச்சாங்க அப்படி சாபத்தை கொடுக்குறாண்டா அவனோட பொட்டை நாயாவும் என்ன ஒரு செடா நாயாவும் படிச்சிருக்கான் இன்னும் அவங்க ஒரு எண்ணம் போல படைக்கின்றேன் வாங்குறாரு சிசியா 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் 96 தத்துவம் இவையெல்லாம் கற்றுணர்ந்த ஆள் யார் தெரியுமாடா சுவாமி அடிக்காம இருக்க ஒரு சிசியன் எனக்கு தெரியும் சபையோர் அடிமணி சொல்றான் அண்ணா எவர் பூர்வத்திற்கும் ஐயா நாயக பெருமாள் மட்டும்தான் விளக்கம். என் தாயார் தந்தையார் பேர் தெரியுமா? உங்க அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? அவங்க அப்பா ஆறு, அம்மா கோலம். ஐயனாகிய பிரம்மதேவனுக்கும் அன்னையாக ஊர்வசி அம்மனுக்கும் பிறந்த நாரத மகாமுனிவர். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி நான் கைதி
கைதி போன கைதா கைதி போன கைதா கைதி போன கைதோ இப்பேற்பட்ட சபையில கைதிக்கு போன கைதா இந்த கைதிக்கு பேர்பட்ட சபையில வரலாமா இந்த கைதா வரலாமா கைதா கைதிக்கு போன கைதா கைதா இப்ப சபை முன்னாடி வரலாமாங்க இப்ப எதுல அடுத்து கோயில் சொல்ற மாதிரி சொல்ற யாரமா கழுதைக்கு நான் பிறந்தேன் மன்னான் வீட்டில் வளர்ந்தேன் நாரத மகாமுனிவர் அது எப்படிங்க கைதியா மாட்டீங்க எப்படி பிறந்தேன் தேவலோகத்தில் தேவல் சபை கூடியது அப்ப தேவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்தார்கள் தேவ சபையில் ரம்பை ஊர்வசி மேலை என்று சொல்லக்கூடிய நான்கு மாதர்கள் பரதநாட்டியம் என் தந்தையானவர் பிரம்மதேவன் ஊர்வசி மேல் இச்சைப்பட்டு விட்டார் ஆசைப்பட்டு விட்டார் வாஸ்துதான் அப்படி ஆசைப்பட்ட உடனே ஊர்வசியான இதுக்கு தெரிந்து விட்டது சேராமல் விட மாட்டான் என்ன செய்வது என்று என் ஓட்டமாக ஓடியது அங்க என்னப்பா பின்னாடி ஊர்வசியானது ஓட தொடங்கியது என் தந்தையார் பிரம்மதேவனும் அவரும் ஓட இவரும் ஓட அவரும் பிரம்மதேவன் ஓட பிரம்மதேவன் ஓட ஊர்வசி ஓட எங்க ஓட போட என் தந்தையானவர் பிரம்மதேவன் பின்தொடர்ந்தே ஓடினார் பண்ணான் வீட்டில் என்னடா இருக்கும் கழுத கொட்டா கழுத கட்டி வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க என் அன்னையாக ஊர்வசியானது கொட்டாய்க்குள் சென்று கழுதையாக உருவெடுத்து விட்டது பின்னாடி தொடர்ந்து வராரு அப்படி என்று மன்னான் வீட்டுக்கு சென்று கைத கூட்டத்தில் சென்று ஒரு பெண் கைதையாக உருவெடுத்தது கொட்ட கைதையாக உருவாகிவிட்டது என் தந்தையான நானே நோக்கி பார்த்தார் பிரம்மதேவன் ஊர்வசியானது பெண் கழுதையாக மாறிவிட்டது நாம் ஒரு ஆண் கழுதையாக மாற வேண்டும் என்று நினைத்து மாறி இருவரும் மூணாவுக்கா நாள்களில் இந்த நாரதன் தனிச்சு அவனுக்கு எப்படி பண்ணிக்கிறாங்க பொட்ட கைதி ஆம்பளை கைதி ஊம் பண்ணி இந்த கைதி பிறந்துக்குது இந்த கைதியாரா அவர் என்ன கைதி அவரு அப்படி 5 வயது ஆட உடனே அண்ணா எங்கடா போவான் துணி துவைக்க போவோம் குளத்து நரைக்கா துணி துவைக்க போவாங்க அப்படி என்ன தூக்கி அவருக்கு பிள்ளை ரொம்ப நாளா பிள்ளை இல்லாத காரணம் கொட்டாயில் கவா என்று கத்தி கொண்டிருந்தேன் கத்தி உடனே பார்த்தான் எடுத்து 4 ஒரு மேனி பொழுது ஒரு மணி வளர்த்தான் 5 வயது ஆன உடனே குளத்தங்கரைக்கு சென்று எடுத்து சென்றான் அங்க ஒரு குட்டை இருந்தது அந்த குட்டையில நான் தவந்து அப்பதான் எனக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா நாரதன் தெரியுமா அந்த மண்ணா இருக்காம ஆட்டங்கரைக்க துணி வைக்கும் போது பக்கத்துல இருந்த குட்டையில குட்டையில அவன் அண்ணால துவைத்துன்னு இருப்பான் இவன் என்ன தெரியுமா பண்ண நாரதான் இந்த பக்கமா போய் காலை விட்டு கலக்குன்னு கொலை பண்ணால கலக தாய்மார்கள் யானை கட்டி தொட்டிலே குழந்தை இருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா கிள்ளி விட்டுருவேன் தொட்டிலே ஆட்டிடுவேன் யார் வந்து கேட்டாலும்
ஏமா என்னமா ஏய் காஜி 500 ரூபாய் என்னதுடா பரா குறா வாப்பா உங்க பேர் என்னமா இதோ அகப்பட்டு கொண்டான். அங்கப்பட்டு கொண்டு விட்டான். யாரு தட்சிணாபுரி தட்சிணாபுரி தட்சகன். இப்ப எங்க போறோம்? தட்சிணாபுரி தட்சிணாபுரி தன்னநாடிலே சகோதரா தட்சகா சவிக்கேந்தானா பகவான் என்றும் தெரியவில்லை நான் இதை உணர்த்தியானா வண்ணம் யாகம் செய்வது போல் தெரிகிறது. யாங்க செய்யலுங்க சாரா எங்க ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகிறது. என்ன என் தகவல் ஒன்றும் தெரியவில்லை. எதற்காக யாகம் செய்கிறார்? என்னிடத்தில் தெரிவித்தால் அதற்கு உண்டான புத்தியை நான் புகட்டுவேன். தட்சகா உன்னை கண்டவுடனே என் வயிற்றில் இடியாகத்தானே விழுகிறது. ஆமா அது வருவா சகோதரா, இந்த நேரத்தில் யார் சொல்லி யார் அழைத்தாய் உன்னை? உன்னை வந்தவருக்கு நான் என்னென்ன சொல்லி எப்படி நாள் கழிப்பேன்னு தெரியலையா? தந்தை என்று பார்க்க மாட்டாய், அண்ணன் என்று பார்க்க மாட்டாய். உன்னை இந்த நேரத்தில் பார்த்த உடனே சிங்கத்தை கண்ட யானை எப்படி அங்க பதறுகின்றதோ அத்தன்மை போல உன்னை கண்டவுடன் என் அங்கமாக பதறுகின்றது. உனக்கு ஆகாத நாத்திகனை கண்டாய் அறியா வண்ணம் புள்ளி முகட்டுவேனே அருதா
தச்சகா சகோதரா என்னை கண்டதும் அடி வயிற்றில் பெரிய இடி விழுந்தது போல இருக்கிறதா? நான் சொன்ன நேரம்தா. அப்படி என்றால் நீ நடத்து நான் செய்கிறேன். ஐயா கொஞ்ச நேரம் தயவு செய்தால் கோபமே கொண்டிடாதே. கொஞ்ச நேரம் தயவு செய்தால் கோபமே கொண்டிடாதே. கொஞ்ச நேரம் தயவு செய்தால் குற்றமாய் நினைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தயவு செய்தால் கொஞ்ச நேரம் சொந்தம் என்று கூறுவேன் இந்த வார்த்தை. கொஞ்சமே சொந்தம் என்று கூறுவேன் இந்த வார்த்தை. ஐயா கொஞ்ச நேரம் சொந்தம் என்று கூறுவேன் இந்த வார்த்தை. நான் பட்ட பாட்டியோ கெட்ட கேட்டியோ முன்னிட்டு சொன்னா என் மானவே போச்சு சகோதரா. அருமை கல்வி பார்வதி அளித்தாலே மன்மதை கொண்டு ஆடி விட்டா வீரரை அவருக்கு எடுத்து மறுத்து விட்டா. சிவனை கொல்ல முடிவிட்டேன். நான் ஒரு காலம் மகளை பார்த்து சென்று அங்க நந்தி பையில விட்டு அடித்து அடித்து அவமானம் செய்து விட்டான். அதனால தானே இந்த யாகம். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சிவனை கொள்வதற்கு இந்த யாகம். இதை தவிர ஒன்றும் எதுவும் கிடையாது. நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ இருக்கிறது அவரிடம் செல்லாது. செல்லாது எப்படி நாடுதா? அந்த சிவன் நினைத்தாலே சாம்பலாகத்தானே ஆக்கி விடுவார். அப்படியா? மகளை கொண்டதை காட்டி
சகோதர தட்சகா மகளை கொடுத்து விட்டால் இவன் என்ன உன் காலில் வந்து விழுவாரா? இன்னும் தெரிவிக்கின்றேன். அந்த சிவனை பார்த்துக் கொண்டால் ஒன்றும் ஆகாது. யாகத்தை நிறுத்திவிடு. நான் சொல்கிறேன், யாகத்தை நிறுத்திவிடு. அடே நாரதா, நீ சொன்ன புத்தி பதிலா எனக்கு போதும். உனக்கு பதிலாக நான் ஒரு ஆளை சொல்லக்கூடாது. அதை மட்டும் சொல்லிட்டாரு. நமக்கு கலகம் கிடைத்து விட்டது. கைலாயம் செல்வது போல கல்வாயம் செல்வதற்கு முன்பு ஏதாவது ஒன்று கொண்டு போக வேண்டும். பிள்ளைகள் இருந்தால் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு புத்தகத்தில் போகும். காசி மலைக்கு சென்றால் பெருங்கையோடு செல்லக்கூடாது கைலாயம். ஆகையால் கலகத்தை விட்டது. கலகத்தை தெரிவிக்க வேண்டும். இல்லாவென்றால் எனது சிறுசாகப்பட்டது திடீரென்று 16,000 எடுத்துவிடும். அதனால கைலாயம் போனோம். கைலாயம் தன்னை நாடி மறுபடி கட்டளை அல்லது பேரா நல்லதா. தாத்தா உன் பாதா நாரதன் அணைய கூடி வந்தோம். தாத்தா நாரதா, நீயும் கலகமும் நீடோடி வாழ்க்கிறது. ஆதாரமா சேர்த்து கொண்ட என்றைக்கும் நீயும் உன் கலகமும் சுகசமாக வாழ்க்கிறது. நீ வெறுமையோடு வந்திருக்க முடியாகட்டும் தாத்தா.
எப்போது வந்தாலும் சரிதானே ஏதாயும் ஒரு மூட்டை கொண்டு வருவேன் வாஸ்தவம்தான். என்ன எடுத்துன்னு வந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சங்கார போற்றி போற்றி என் சதுர்முரா மணிவே போற்றி அறிஞர் போட்டி நாயகனே போற்றி போற்றி சங்கத்தை ஒழிப்பேன் என்று யாகத்தை செய்து வாரம் சங்காதி இதுவல்ல நான் என்று மறிக்கிறேனே தாத்தா உங்களை ஒழிப்பேன் என்று தச்சகப்பட்டவன் தச்சாபுரியில் தவம் புரிந்து வருகின்றான் யாகம் செய்து வருகிறான் தச்சகன் என்னை கொள்வதற்கு யாகம் செய்கின்றார் ஆமா நான் செத்து விட்டால் என் பார்வதி என்ன செய்வாள் அப்பேர் கொண்ட யாகம் ஒரு மருமகன் நீங்கள் செய்வாரா நான் சொல்வது உண்மைதான் தாத்தா எப்படி தங்கள் ஞான திசையில் நோக்கி பாருங்கள் தெரியும் நாரதா தாத்தா, நாரதா தாத்தா நீ சொல்வது உண்மைதான் அவனுக்கு ஏதோ கெடுதி காலம் வந்துவிட்டது வாஸ்தவம்தான். அதனால் இதோ என் தேவையாளாகிய ஈஸ்வரி இந்த விஷயத்தை ஒருவருடைய தயவு இல்லாமல் முடித்து காட்டுவேன். ஒருவர் தயவில்லாமல் முடித்து காட்டுவேன் இருந்த போதிலும் அவருடைய செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை கடைக்குட்டி பெண்ணிடம் தெரிவித்து இதோ நான் முடிக்கின்றேன் அதனால் பார்வதியை பார்வதி நான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக அழைக்கலாம். அப்படி பார்வதி அழைக்க பார்வதி தமிழ்நாடு இருக்கின்றார். வணக்கம் 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 வணக்கம். சபையை பார்த்தீங்க? ஆமாமா எப்பேரோட சபை? திருவாக மகாலட்சுமி சபை. மகாலட்சுமி மீனாட்சி சபை. ஆமா ஆறு தொடங்கிய திருப்புகள் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் காண்டவன் முருகன் பிறந்தது சரவண பொழிகை என்றால் கங்கை தருத்த ஒரு ஈசன் ஏறுவதில் சபம் விஸ்வத்தை படைத்தவன் பிரம்மன் மனைவி சரஸ்வதி கையில் வீணைக்குரியது நாதத்துக்குரியது சங்கீதத்துக்குரியவன் நாரதன் செய்வதெல்லாம் கழகத்துக்குரியவன் தக்கன் மகளோ சக்தி எழுப்பது கபாலம் கபாலத்துக்குரியவர் அரக்கர் செய்தலாம் அக்கிரமத்தை அழிக்க பிறந்த சக்கரம் இருக்கவனும் விஷ்ணு அவதாரமோ 10 சிரமுடையவன் ராவணன் நாடோ இலங்கை என்றால் ஆடியாகிய சமுத்திரத்தில் அலைவது அலைவு மேல் போன ஆதிசேஷன் பள்ளி ஒன்று யாரப்பா மாலாய கண்ணன் மார்பி இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி மீனாட்சி சபைக்கு வந்தேனே யாரம்மா எதிர்த்து கரைச்சி ஏதாவது விளக்கம் அம்மா அதிகாரத்தை முன்னோர்கள் சபையோர் அறிமுறை விளக்கம் ஓடியா பார்வதா மட்டும்தான் தெரியும். நான் எப்படி பிறந்தேன் எங்கு வளர்ந்தேன் அப்படின்ற விளக்கம் புரியாது. ஆதியிலே இந்த உலகமானது ஒரு கோழி முட்டை வடிவாக இருந்தது. அப்படி கோழி முட்டை வடிவாக இருந்தவுடனே 12 ஒரு தினமானது வெடித்து இந்த கீழ்த்தட்டு இந்த பூமியாகவும் மேல்தட்டு ஆகாயமாகவும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவானது ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு 32 சூலகபாலத்தோடு வீர சாட்டியோடு இந்த சத்தத்தோடு
அந்த நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவானது ஆழியாக சமுத்திரமாக ஆனது. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டுமே. அப்படி என்று ஒரு நாள் வரி வந்தோம். சார வானத்தை முடித்துவிட்டு ஆள் காட்டி விரலால் இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் யோசித்துக் கொண்டு ஆள் காட்டி விரலால் சிக்கு கட்டி ஆக்கிக் கொண்டு அந்த சிக்கு கட்டி ஆட்சி கொண்டிருக்கின்ற உடனே அந்த சிக்கு கட்டியான உருவாக்கிட்டது. அந்த சிக்கு கட்டி எடுத்து இந்த பூமியிடமாகத்தானே அப்படி அடித்த உடனே அந்த சிக்கு கட்டியிலிருந்து கெட்டியக்காரன் பிறந்தான். அப்படி பிறந்த உடனே இரண்டாம் முறையாகவே மணலை குவித்து என்ற மந்திரத்தை உதர்த்தி உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று லிங்காதர பூஜை செய்தேன். அப்படி லிங்காதர பூஜை செய்கின்ற நேரத்திலே முந்தைய முதலாகத்தானே யாரும் தெரியுமா? மணலை குவித்து லிங்காதரை பூஜை செய்கின்ற நேரத்திலே யாரு வந்து தெரியுமா? அம்மா அம்மா அவர் யாரு? அவர்தான் இந்த பிள்ளையார். இந்த பிள்ளையார் அப்படி என்று பிள்ளையார் என்று பெயரை வகுத்து ஆண்டவரை ஒரு சனிமொழி அமைத்து வைத்து இரண்டாவது முறையாகவே மணலை குவித்து லிங்காதரை பூஜை செய்கின்ற நேரத்திலே யார் வந்து தெரியுமா? தங்கா 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 என்று வந்தார். அவர்தான் மாலாகிய கண்ணன். இவர் அண்ணன் இருக்கட்டும் அப்படி என்று அண்ணவரை ஒருவரை அமர்த்தி மூன்றாவது முறையாகவே மணலை குவித்து லிங்காதரை பூஜை செய்கின்ற நேரத்திலே யார் வந்தது? அவர்தான் பரமக்கடவுள். ஓடி வந்த உடனே என்னை பார்த்த உடனே ஓடுகிறார் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறார். அண்ணா வாக்கிய மாலாய கண்ணனை அண்ணா என்னை பார்த்த உடனே பரம கடவுள் எதற்காக ஓட்டம் பிடிக்கிறார் அப்படி என்று கேட்டவுடனே அவர் என்ன தெரிவித்தார்? உனக்கு இருப்பதோ முக்கண்ணு முக்கண்ணு, நீ அண்டா சரசரத்திற்கும் ஒரே உருவாக இருக்கின்றாய். அவர் பார்த்தவுடன் முட்டிக்கார் வாரனா இருக்கார். அவர் உன்னை பார்த்தவுடனே நெத்தி கண்ணை திறந்தவுடனே அக்னி சுவாலையானது அதிகமாக விசுகின்றது. இந்த அக்னி சுவாலை தாங்க முடியாமல் பரம கடவுள் ஓட்டம் பிடிக்கிறார். அப்படி என்று தெரிவித்தவுடனே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரம கடவுளை திருமணம் முடிக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன தெரிவித்தார்? உனக்கு இருப்பதோ நெற்றிக்கண் இருக்கிறது அல்லவா? அந்த நெற்றிக்கண்ணை எடுத்து பரம கடவுளுக்கு பறிச்சினார். ஆண்டவர் உன்னை சபித்து பிறகு உன்னை திருமணம் செய்வார். ஆமா, அப்படி தெரிவித்த உடனே நெற்றிக்கண்ணை எடுத்து பரம கடவுளுக்கு அந்த இடத்துல தான் இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் குங்குமம் வைக்கின்றார்கள். குங்குமமாக மாறிவிட்டது. அப்படி இருந்தாலும் அவருக்கு கொடுத்த உடனே எத்தனை கண்ணு அவருக்கு? அவருக்கு 3 கண்ணு. அடுத்து நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? ஒடியா சொல்றேன்.
அஸ்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய தக்கனுக்கு மகளாக பிறந்தேன். அது பெண்ணு 50வது பெண்ணாகவே அபிதி உஜாம்பால் அன்னபூரணி அப்படி என்று பெயரை வகித்து 50வது பெண்ணாக பிறந்தேன். அப்படி பிறந்தவுடனே எனக்கோ முக்கண்ணன் தனக்கு பாரி அடுத்த பிறவி தச்சகனுக்கு மகளாக பிறந்தேன். அங்க பிறந்து அவருக்கு 50வது பெண்ணாக பிறந்தேன். இருந்தும் எனக்கு திருமணம் நடந்து திருமணம் எப்படி என்றால் 5 வயது ஆகியுடனே பரம கடவுளை நினைத்து பூஜை செய்த நேரத்திலே பிறகு என்ன திருமணம் வந்து நடத்தி விட்டார்கள். அடுத்த பிறகு ஒடியா பர்வதராஜனுக்கு மகனாக பிறந்து பர்வதராஜனுக்கும் தேவிக்கும் பிறந்த என்னுடைய பேர் பார்வதி என்று அங்கு பிறந்து இன்றைய தினத்தில் நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? அந்த சங்கரஞ்சித பாகத்தில் சரீர பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதா தேவி. அப்படி இடபாகத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஏதோ காரணம் தெரியவில்லை. பரம கடவுள் பார்க்கலாமா? மங்களமுண்டாகட்டும். ஒத்தில்லை அம்பாள உமா பார்வதி அதே கொடி வணக்கம். சுகசம்மவாய் கடவுளே என்றும் என்ன பார்வதா
சுகமாக வாழ்க்கிறது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. பாக்கிச்சாலி ஆக்கி விட்டேன். இருந்தாலும் ஐயங்காரி பேசாண்டாதி சாம்ராஜ்யம் இருந்தவளை அதி சீக்கிரமாகவே அழைத்த காரணம் யாரு? உன் தந்தை சத்தியபிரமனாகப்பட்டவர் என்னை கொல்லும்படி அவன் செய்கின்றான். கொல்லும்படி அதற்காக தான் உன்னை அழைத்தேன். எனது தந்தை வாஸ்துவந்தான் சுவாமி. பெண்ணே பகடா ஐயாதானால் இந்த யாரோ தெரிவிக்கின்றாயே, உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அப்படி கேட்கின்றார். பெண்ணே பர்வதா இந்த பார்தனில் என்னை எதிர்த்து வரும் உன்னை எதிர்த்து வரும் யாராயிலும் உயிரோடு இருக்கின்றாரா? கிடையாது. அவனுக்கு ஐய காலம் வந்து விட்டது. சுவாமி, உலகத்துல நாரதன நெல்லிவன் இதுவரை சொல்லிக்கிறாங்களா? இல்ல எங்கும் கலகம் பிடிக்கவில்லை. அதனால உனக்கு என்ன முறை வேணும்?
பேரனாக வேண்டும். ஒரு கேலியாக ஒரு தமாசாக சொல்லியிருப்பான். இதை நம்பி என் தந்தையானவர் யாகம் செய்கின்றார் தெரிவிக்கின்றாய். இது நியாயமா? பெண்ணே பார்வதா, அடி அவன் என்ற லோகமும் மனே அப்படி நம்பவில்லை என்றால் இதோ நாரதன் இருக்கிறார். நேராக சென்று பார்த்து ஓ பாட்டு பாட்டு ஐயன் அங்கு மலையன் ஆதாரம் சேர்த்து கொண்டபடியா என் தந்தைக்கும் சுகமாக வந்திருப்பாய். ஆசீர்வாதம் இருந்தாலும் உனக்கு வேற எங்கும் கலகம் கிடைக்கவில்லையா? எங்க விடுதான் கிடைச்சாலும் நான் சொல்வது உண்மைதான் பாட்டு. என்ன பாட்டு? தந்தையானவர் யாக செய்கிறார். நீ பார்த்தா? ஆமா பாட்டு. உள்ளாக நான் உள்ளதை மட்டும் நான் உரைப்பேன். உண்மைதான் பாட்டு. தந்தையானவர் யாகம் செய்கிறார். உண்மைதான். தந்தையானால் இந்த யாகம்
அந்த யாகம் எதற்காக செய்கின்றாய்? என்ன காரணம்? பாட்டி, அந்த சிவனை ஓடி எப்படி? சிவனை ஒழிப்பதற்காகத்தானே யாகம். உங்களுக்கு கவனப்படுத்துவதான் வந்தேன் பாட்டி. உண்மைதான். ஒழிப்பதற்காக தந்தையானவர் யாகம் செய்கிறார். நாரதா, பாட்டி, ஐயா மருகன் மீதிலே இந்த சாட்சியோ எல்லா பக்தியும் வகையலை என்று சொல்வாய். ஐயா பக்தியும் வகையலை என்று சொல்வாய். ஒரு காலோ இந்த விதம் உள்ளத்திலே நினைப்பார். ஒரு காலோ ஒரு மருகனை கொல்வதற்காக மகள் தாலி ஏற்பதற்காக யாராவது தந்தையானவர் யாகம் செய்வாரடா? உண்மைதான் பாட்டி. உண்மைதான் பாட்டி. பாட்டி, ஒரு நாளும் உங்களை பார்க்க வந்தாரா? உங்கள் பாட்டியிலே ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாரா? அவன் என்னை பற்றியே அவன் பார்த்தாரா? ஒரு நாளும் உங்களை பார்க்க வந்தாரா? அதோரை கவனிக்க இல்லையா? ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாரா? பெருமையோ இன்னொரு பேச முடியும். பெருமையோ கைலாயம் ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாரா? எங்களை பார்க்கும்பட்டார் வந்தாரு. மகளையாக பார்க்கலாம் என்று தேவர்களோட தேவராக நின்றார். நந்தியை விட்டு நந்தி பெருமாகப்பட்டது லேசாகப்பட்டு விட்டது. ஆகையால் இவனை ஒழிப்பதற்காக கத்தவனை யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா? வாஸ்தவம். இதுதான் சங்கதி. ஐயா பாதி யார் ஏன் வந்த என்னடா வைக்கணும் ஒரு நாலு வீடு அதே மாதிரி தானே இருக்கும். பரம கடவுளை இது வெள்ளியும் யாராவது பக்கத்தில் உண்டா? இல்லை. ஏன் பகைக்கல? எதை கேட்டாலும் தடை இல்லாமல் தரக்கூடிய தட்டான் என்று ஒரு பெயர் இல்லையா? அதனால எதற்காக ஒரு யாகம் செய்யணும்? பாட்டு சொல்லி முடிப்பதற்கு தந்தை சரிகளம் பாட்டு மகளை பார்க்க ஒரு நாள் சென்ற போது மகளை பார்க்கும் பொருட்டாகவே ஒரு நாள் கைலாயம் வந்தார். அது சமயம் தேவர் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அது சமயம்
தட்சனாகப்பட்டவர் தேவர்களோட தேவராக சென்று கூட்டம் அதிகமாகி விட்டது. ஆமாம். வேர்வை தாழாம காரணத்தால் ஒவ்வொருவராகவே விட வேண்டும் அப்படி என்று பரமக்கடவுள் கட்டளையிட்டார். யாரு நந்திகேஸ்வரன் கட்டளையிட்ட உடனே ஒவ்வொருவர் தானே அனுப்பினார். கூட்ட தேவர்களோட தேவராக வந்து நாமும் கெட்டி பார்த்து விடலாம் என்று மேலதாளம் கொண்டு வரவில்லை, மேலத்தாளம் கொண்டு வரவில்லை, அழைப்பு கொடுக்கவில்லை. அழைப்பு கொடுக்கவில்லை. தேவரோடு தேவராகவே அப்படி எட்டி மகளை மட்டும் பார்க்கலாம் அப்படி என்று கைலாயம் வந்தார். கைலாயம் வந்தார். நந்தியாகப்பட்டவர் தேவரோட தேவர் லேசாக ஒரு பிரம்பு பட்டு விட்டது. அப்படி தேவரை ஒவ்வொருவராக விலக்கி வருகின்ற நேரத்தில் லேசாக பிரம்பு பட்டு விட்டது. பிரம்பு யார் மீது? தந்தையார் மீது, தச்சகன் மீது பட்டு விட்டது. ஐயோ தந்தையே ஐயா விந்தையா எனக்கானாது அவர் வெட்டத்தோ ஏதினாரோ ஐயா இந்த வாச்சதி எல்லாம் எனக்கு முன் தெரிந்திருந்தார் அது போல மாட்டேன் காவல் காக்கக்கூடிய நந்தி என் தந்தையானவரை அடித்து விட்டாரே அன்னவனை என்னுடைய வாயல் படி நுழைய விடாமல் இதா பார் நான் பார்க்கிறேன். எப்படி யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதானே? ஐயா எத்தனை மாமனார் எனக்கு தந்தை ஐயா 10 வயரனை ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வரும்போது எங்கள் வீட்டை காசு 500 ரூபாய் கொடுப்பாங்க எத்தனை பேர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சதி செய்து விட்டார்களே அண்ணவரை நான் சென்று பரம கடவுளை பார்த்து அந்த யாகத்தை நான் விட்டு வருகிறேன். கலத்தை முட்டியா கிளம்பு. என்ன பார்வதா அந்த பாவி செய்யக்கூடிய யாகம் செய்யக்கூடிய அந்த யாகத்தை நிறுத்த வேண்டும். எப்படி என்றால் அந்த நாளைக்கு நான் சென்று வாழ்வேன்.
இருக்கிறார் என்று நாரதர் முனிவராலும் முன்னாலே தெரிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் இந்த யாகத்தை நான் சென்று தட்சிணாபுரி சென்று யாகத்தை நிறுத்தி வருகிறேன். எனக்கு விடை கொடுத்தால் போதும். பெண்ணே பார்வதா, அவனோ ஆணவம் கொண்டவன். பெண்ணே பார்வதா, அடி மாதே மந்திரஜாலம் தந்திரஜாலம் இருக்கின்றது என்று தேவர்கள் எல்லாம் அணிவகித்து இதோ 1000 கூட நெய்யை ஊற்றி அகோரமாக யாகம் செய்கின்றான். சிவனை கொல்வது என்னை கொல்வதற்காக உன் பேச்செல்லாம் அவன் கேட்க மாட்டான். போகாது. எப்படி என்றால் போனால் உனக்கு ஆபத்து நேர்ந்து எப்படி என்றால் நானும் 80வது பெண், தடவெட்டி பெண், ஆசை பெண். அதனால நான் சென்று யாகத்தில் நிறுத்தி வருகிறேன். விடை கொடுங்க. போக வேண்டாம் பெண்ணு, போவென்று சொல்லுங்கள். போ. சென்று வருகிறேன். ஓ ஓ வாய்வென்று சொல்லுங்கள். அப்படி போனால் அந்த யாகத்தை நிறுத்தி வந்தால்தான் இந்த வெள்ளிங்கிரி வர வேண்டும். இல்லை என்றால் என் முகத்தில் முழிக்க வேண்டாம். கைலாயம் வரப்படாது. கைலாயம் வரப்படாது. இடபாகத்தில் உனக்கு இடமில்லை. சரி, பிறகு நான் யாகத்தை நிறுத்தி வருகிறேன். பார்க்கலாம். ஓ இப்படியாக பார்வதியானவள் தந்தை செய்யக்கூடிய தட்சிணாபுரி செல்ல யாகத்தை நிறுத்துவர் என்று செல்ல அந்த சமயத்திலே அவருடைய குமாரன் அகிலங்கப்பட்ட கணநாதர் கந்தர் வரக்கூடியவர்கள் நான்கு